الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين وقال أيضا إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين وقال صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة رواه البخاري. இடங்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளி வாயிலில் நல்ல விடயங்களை கேட்டு வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் இருக்கக்கூடிய இந்த மாதம் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். இந்த நாட்களுக்கு பெயர் கண்ணியமான மாதங்கள் என்று பெயர். துல்காதா நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம், இதனை அடுத்து வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதற்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதம், இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வரும். தனியே ரஜபுடைய மாதம் வரும். இந்த 4 மாதங்களும் மிக முக்கியமான கண்ணியமான மாதம். இதிலே பாவங்கள் செய்வது மிகவும் பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், அப்படி என்றால் பாவமான காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அப்படி என்றால் இதர காலங்களில் பாவங்களில் ஈடுபட முடியுமா? இல்லை. இந்த மாதங்களில் பெறுகின்ற பயிற்சியை தொடராக மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதை சொல்கிறான். இன்னும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த கண்ணியமான மாதங்களில் செய்கின்ற நல்லமல்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகள் இருக்கின்றன. ஜிக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, தொழுகைகளை நேரத்துக்கு தொழுவது, இது போன்ற வணக்கங்களில் ஒரு மனிதன் ஈடுபடுவதன் மூலமாக இரட்டிப்பான நன்மைகளும் கிடைக்கிறது. இந்த கண்ணியமான மாதங்கள் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ரமலானுடைய காலத்தை எவ்வாறு நாங்கள் பெரிதாக நினைக்கிறோமோ, ரமலானுடைய மாதத்தை இந்த 4 மாதங்கள் அல்லாத ஒரு மாதமாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுவும் ஒரு கண்ணியமான மாதம். இந்த மாதங்களில் பெறுகின்ற பயிற்சி, கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் பெறுகின்ற பயிற்சி எங்களில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ரமலானுடைய காலத்திலே பள்ளி வாசலுக்கு அதிகமானவர்கள் வந்தார்கள், தொழுகை தொழுதார்கள், குர்ஆன் ஓதினார்கள், சுபுடைய தொழுகைக்கு வந்தார்கள். ரமலானுடைய காலம் முடிவதற்கு பின்னால் எங்கே சென்று விட்டார்கள்? மரணித்து விட்டார்களா? மன்னருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களா? இல்லை. அதே மனிதர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் சந்தர்ப்ப முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள் இன்றைய முஸ்லிம்கள். கணித்துக்குரிய மேலானவர்களே, குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட நாட்கள் வர வேண்டும் அவர்களை வணக்க ஸ்தலங்களில் பார்ப்பதாக இருந்தால். பொதுவாக கிறிஸ்தவர்கள் வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துவார்கள். பொதுவாக இந்த கிழமை நாட்களில் ஒரு நாளை அப்படியே வணக்கஸ்தலத்துக்கு சென்று அந்த நாளை கண்ணியப்படுத்துவார்கள். யூதர்கள் சனிக்கிழமை நாளை கண்ணியப்படுத்துவார்கள். அவர்களுடைய மதஸ்தலங்களுக்கு சனிக்கிழமை செல்வார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பள்ளிவாசலுக்கு செல்கிறோம். ஆனால் உண்மையான முஸ்லிம் 5 நேரம் செல்வான் ஒரு நாளைக்கு. ஆனால் சந்தர்ப்ப முஸ்லிம்கள், ஏதோ ஒரு அளவில் பேரளவில் முஸ்லிமான பெயரை மாத்திரம் சுமந்து வாழக்கூடிய முஸ்லிம்கள், அவர்களுக்கு ஏதாவது பள்ளியில் ஒரு விசேஷம் வர வேண்டும், அல்லது வெள்ளிக்கிழமையுடைய ஜும்ஆவுடைய நாளை அவர்கள் கண்ணியப்படுத்துவதன் காரணமாக ஜும்ஆவுடைய கடமை தப்பி போனால் ஏதோ ஒன்றை இழந்தது போன்று அவர்கள் உணரக்கூடிய மனதிலே அப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது ஜும்ஆவுக்கு மட்டுமில்லை கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே,
ஜும்ஆவுடைய கடமை எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் அசருடைய தொழுகையும். ஜும்ஆ ஒரு கடமை, அசர் ஒரு கடமை, மக்ரிப், இஷா, சுபுஹ் இதெல்லாம் கடமை. இதே போன்றுதான் இதர தொழுகைகளும். ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுடைய நேரத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இது ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடு கிடையாது. கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். கட்டாயமாக ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதில் பராமுகமாக ஒரு மனிதன் இருக்க முடியாது. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். இந்த தொழுகை சீராகினால் தான் முதலாவது கேள்வி நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி. தொழுகை சீராகினால் தான், அந்த கேள்விக்கு நான் ஒழுங்கான பதிலை சொன்னால் தான் இதர கேள்விகள் தொடரப்படும். இல்லாவிட்டால் அந்த இடத்திலேயே பிடிக்கப்பட்டு நரகத்தில் வீசப்படுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடு கிடையாது. கண்ணியமான மாதங்கள், ரமதானுடைய மாதம், இதெல்லாம் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாங்கள் உண்மையான முஸ்லிமாக எப்பொழுதும் நல்ல ஒரு உணர்வோடு, உண்மையான முஸ்லிமாக, உண்மையான பற்றோடு, உண்மையான நோக்கத்தோடு வணக்க வழிபாடுகளில் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, जुम्मा का दिन पहले आकर जो अच्छे बात सुनने के लिए आया है, आने वाले साथी, पहला हम अल्लाह को तकवा करके हम जिंदगी गुजारना है. हर जगह हर टाइम अल्लाह हमको देखता है, इसलिए हम पक्का मुसलमान, सच्चा मुसलमान होकर हमारा एक्टिविटी अल्लाह के लिए पक्का होना चाहिए. अल्लाह सुब्हानहु व तआला इंसान को, बंदे को अच्छे अच्छे अपॉर्चुनिटी देता है, वो अच्छा होने के लिए, सवाब अजर ज्यादा मिलने के लिए. क्योंकि जो सबसे पहले, जो हमसे पहले जो बंदे आए हैं, कौम आए हैं, वो लोग बहुत लंबी उम्र गुजर के गया, लेकिन नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के उम्मत बहुत छोटा उम्र दिया गया है, लेकिन उनके जो लंबी उम्र के बराबर अल्लाह सुब्हानहु व तआला बहुत अपॉर्चुनिटी दिया है, अमालों में, शहरों में, महीनों में, दिनों में. इसलिए इसके बराबर जो हम जुल्कायदा का महीना में बैठे हुए हैं, इस्लाम में 4 महीना है, बहुत अहम तरीन रेस्पेक्ट वाला महीना है. उसमें 3 महीना मुसलसल आएगा, सिर्फ 1 महीना तन्हा आएगा. जुल्कायदा हम जो अभी बैठे हुए हैं, ये महीना, उसके बाद आने वाला जुल्हिज्जा का महीना, उसके बाद आने वाला मुहर्रम का महीना, ये 3 महीना मुसलसल आएगा. उसके बाद रजब का महीना, ये 4 महीना अशहुरुल हुरुम कहलाता है इस्लाम में, जो रेस्पेक्ट वाला महीना है. इसमें अल्लाह बताया, आप लोग गुनाह नहीं करो, अपने आप को जुल्म नहीं करो. उसका मतलब क्या है? गुनाह नहीं करो. ये महीनों में किस तरह एक बंदा अच्छा अमल करेगा, उसके लिए अल्लाह सुब्हानहु व तआला ज्यादा अजर दे देगा. इसी तरह इस महीने में कोई बंदा गुनाह करेगा, उसके गुनाह भी ज्यादा उसको मिल जाएगा. इसलिए हम इस महीने को हमारा दिल में उसका रिस्पेक्ट हम देना चाहिए, लेना चाहिए. और इसी तरह रमजान का महीना भी बहुत अहम तरीन महीना है. ये हम सब रमजान का महीना गुजर के हम आए हैं. ये रमजान के महीने में मस्जिद, हर मस्जिद में सुबह के लिए बंदा आते हैं, हर 5 वक्त नमाज अदा करते हैं, कुरान तिलावत करते हैं. लेकिन उसके बाद रमजान का महीना चला गया, वो बंदे भी चला गया. इस्लाम में इस तरह मुसलमान नहीं है. हर टाइम एक मुसलमान एक दिन में 5 टाइम मस्जिद जाकर नमाज अदा करना चाहिए. हम एक जगह, एक फेस्टिवल, एक दिन को मुतय्यन करके, एक महीने को मुतय्यन करके इबादत करने वाला कौम में हम नहीं हैं. हम हर टाइम हमारा दिल मस्जिद के साथ जोड़ा होना चाहिए, कुरान के साथ मिलना चाहिए. हम सिर्फ एक, अभी इस दुनिया में बहुत मुसलमान हैं, कुछ मुसलमान हैं पक्का मुसलमान, यानी हर टाइम अल्लाह की इबादत करेगा. कुछ मुसलमान हैं वो मौसम वाला मुसलमान, रमजान का महीना आना है वो मस्जिद आने के लिए 5 वक्त, और जुम्मा का दिन आना है वो मस्जिद को जुम्मा का नमाज अदा करने के लिए. ये किस तरह जुम्मा का नमाज बहुत अहम है. इसी तरह दूसरा असर, मगरिब, इशा, सुबह, ये भी फर्ज है. जुम्मा किस तरह फर्ज है, इसी तरह दूसरा नमाज भी फर्ज है. लेकिन हमारे मुसलमान में ये जुम्मा को इतना ज्यादा अहम देता है
इसी तरह दूसरा नमाज को अहम नहीं देता। ये मुसलमान का सिफात नहीं है, पक्का मुसलमान का ये सिफात नहीं है। और इसी तरह हम अगर इस तरह मैं बन रहा हूं, फिर मैं इस्लाम से दूर हो रहा हूं। कहीं भी किसी भी जगह में एक मुसलमान इस तरह एक मौसम मुसलमान बन जाएगा, वो मुसलमान नहीं, वो दूसरों को दिखाने के लिए करने वाला मुनाफिकों की तरह है। इस तरह हमारा ये आदत को हमसे दूर करना है। हम पक्का मुसलमान होकर 5 वक्त और हर टाइम कुरान के साथ जोड़ा होना हम सब पर वाजिब है। அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதே கண்ணியமான மாதத்தில் தான் ஒரு முக்கியமான கடமையும் இருக்கிறது. அதுதான் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய கடமை. இது மிகவும் முக்கியமான ஒரு கடமை. இதுவும் இந்த கண்ணியமான மாதத்தில் தான் வருகிறது. ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் வரக்கூடிய பிறை 8 ஐயாமு தஷ்ரீக்குடைய 13 தினங்கள் 13ஆம் பிறை வரங்காட்டியும் நடைபெறுகின்ற அந்த அமல். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை பருவ வயதை அடைந்த சுதந்திரவாதியான புத்தி சுவாதீனமுள்ள உடம்பளவிலும் சக்தி இருக்கக்கூடிய பணவளவிலும் பொருளாதாரத்திலும் சக்தி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மீது கடமையாகிறது. வாழ்வில் ஒரு முறை ஒரு மனிதன் உம்ரா செய்வதும் ஒரு ஹஜ் செய்வதும் கட்டாய கடமையாகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா உடைய இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்ட அடுத்த ஆண்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் ஒரு ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜை செய்தார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நடந்து சென்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கற்ப காலத்திலே நிறை மாத கற்பிணியாக இருந்தார்கள். அந்த நேரத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு சேர்ந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி செல்வதாக இருந்தால் மிக நீண்ட தூர பிரயாணம், அதுவும் பாலைவன பூமி, அதுவும் ஒரு நிறை மாத கற்பிணி என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். என்றாலும் அந்த ஈமானுடைய உணர்வு அவர்களை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அழைத்து சென்றது. செல்லும் வழியிலே துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அபூபக்கர் அவருடைய மகன் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், நான் என்ன செய்ய? சொன்னார்கள், குளித்துக் கொள்ளுங்கள், ரத்தம் வரக்கூடிய இடத்தில் ஒரு பஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள், இஹ்ராத்தை அணியுங்கள் என்று சொன்னார்கள். இதே ஒரு பெண்மணி மிக விரைவாக செய்வதென்றால், நிறை மாத ஒரு கற்பிணி செய்வதாக இருந்தால் ஹஜ்ஜுடைய கடமை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் அனைவரும் கொரியாவில் இருக்கிறோம். அதிகமான சம்பளங்களை 4 லட்சம் 5 லட்சம் என்று சம்பளங்களை எடுக்கிறோம். எங்களுடைய மேல் மிச்சமான அத்தியாவசிய தேவைகள் போக மேல் மிச்சமான தேவைகளுக்கு அந்த பணங்களை நாங்கள் செலவழிக்கிறோம். இது செலவழிக்கத்தான் வேணும், ஆனாலும் எங்களுடைய கடமையுடைய விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ வருடங்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே மேலதிகமான தேவைகளுக்கு நேரத்தை கொடுத்து பணங்களை செலவழித்து எதற்கு செலவழிக்க என்று கேள்வியாக இருக்கின்ற பட்சத்தில் அதிகமான சொத்து செல்வங்களை அவர்கள் பணமாக மாற்றி பேங்க் பேலன்ஸாக வைத்து இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு உடம்பளவிலும் சக்தி இருக்கிறது, பொருளாதார அளவிலும் நல்ல வருமானம் நல்ல பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், முற்படுத்த வேண்டும். எந்த மனிதன் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை அவன் நிறைவேற்ற முடியுமாக இருக்கத்தக்கன அவன் மரணம் அடைந்தால் அவனுடைய உள்ளத்தை பொறுத்து அவனுடைய நிலைமை மாறும். அவனுடைய உள்ளத்தை பொறுத்து நிலைமை மாறும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை இது ஒரு முக்கியமான கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ஹஜ்ஜை செய்வார்களோ உண்மையான முறையில் உண்மையான நியத்தோடு திருந்த வேண்டும், இதற்கு பின்னால் நான் அழகாக வாழப் போகிறேன் என்கிற நியத்தோடு எந்த மனிதன் ஹஜ்ஜை செய்வானோ அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். எப்படி ஒரு பிற மதத்தவர் இஸ்லாத்தை ஏற்றால் இதற்கு முன்னால் உள்ள விடயங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அதே போல் ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்தால் அவன் அந்த ஹஜ் செய்வதற்கு முன்னால் செய்த அனைத்து சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பெரிய பாவங்களாக இருந்தால் அதுவும் மன்னிக்கப்படுகின்றன.
அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பெரிய பாவங்களாக இருந்தால் அது அந்த அடியார்களிடம் மன்னிப்பு கேட்காத வரை மன்னிக்கப்பட மாட்டாது. அதே போன்று சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு கடமைதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஹஜ்ஜி செய்கின்ற எண்ணம் இல்லை என்றால், பண வசதி இருக்கிறது, உடம்பளவில் சக்தி இருக்கிறது, ஆனால் ஹஜ்ஜி செய்யாமல் அவனுடைய உள்ளம் பிற்போட்டு கொண்டே செல்கிறது என்று சொன்னால், ஹஜ்ஜி செய்கின்ற அந்த எண்ணம் இல்லை என்றால் அவன் ஜாஹிலியா காலத்தில் வாழ்கின்ற மனிதன் எவ்வாறு மரணித்தானோ அதே போன்ற ஒரு மரணத்தை அவன் சம்பவிப்பான். எவ்வளவு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. இன்று எங்களுடைய எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜி கடமையானவர்கள், எங்களுடைய ஊர்களில் இருந்தாலும் சரி, பிற நாட்டுகளில் இருந்தாலும் சரி, அனைத்து விதமான வசதிகளும் இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜி செய்கின்ற எண்ணம் கிடையாது, உம்ரா செய்கின்ற எண்ணம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வருடா வருடம் தாய்லாந்து, சிங்கப்பூர், அதே போன்று டூரிஸ்ட் பிளேஸ்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பணத்தை செலவழித்து செல்கிறார்கள். ஆனால் அதே பணத்தில் எனக்கு தாராளமான முறையில், இலகுவான முறையில் உம்ராவையோ ஹஜ்ஜையோ அழகான முறைக்கு செய்து முடிக்க முடியும். ஆனால் உள்ளத்தில் எண்ணம் இல்லாததினால், உள்ளத்தில் அறவே எண்ணம் இல்லாததினால் அதை பற்றிய எண்ணமே வருவது கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது போன்ற நிலைமை எங்களில் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு சீசனுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தையுமே இறக்கியிருந்தான். இஸ்லாம் ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள். இஸ்லாத்திற்குள் அரைகுறையாக இல்லாமல் முழுமையாக நுழையுங்கள். ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் தொழுவக்கூடிய, குர்ஆனை எடுக்கக்கூடிய முஸ்லிம்களாக இல்லாமல் வெறுமனே ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் பிரயத்தனம் எடுப்பது போல ஏனைய துறைகளுக்கு பிரயத்தனம் எடுக்காமல் வாழ்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்த மட்டிலும் எந்த மனிதன் ஹஜ்ஜுடைய கடமையை செலவழிக்கின்ற நேரத்தில் பெரும் செலவுகள் ஏற்படும். அந்த செலவு செய்கிற நேரத்திலே வறுமையை பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய கடமையை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை எவ்வாறு போக்குகிறானோ அதே போன்று வறுமையை போக்கு விடுவான். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஊர்களிலே உம்ராவுடைய கடமையை சல்லி முட்டியில் சல்லி சேர்த்து செய்தவர்கள் இன்று பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதே போன்று 9 பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளை கிடையாது, 9 பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தோட்ட துருவங்களை உருவாக்கி அதில் வருகின்ற தேங்காய் வருமானத்தை வைத்து கணவனும் மனைவியும் ஹஜ்ஜி செய்து 9 பெண் பிள்ளைகளையும் அவர்களுக்கு கொடுக்கின்ற மாடுகளையும் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற காணியையும் கொடுத்து, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும் வசதி வாய்ப்போடு அவர்களுடைய பிள்ளைகளை கரை சேர்த்த வரலாறுகள் எங்களுடைய ஊர்களிலும் நடைபெறாமல் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதே ஒரு சான்று. ஹஜ்ஜி செய்தவர்களை, உம்ரா செய்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை கொண்டு சோதிக்க மாட்டான். அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ரிவாயத், சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை செய்கிற நேரத்தில் பயப்பட வேண்டாம், செலவு செய்கிறீர்கள் என்று பயப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வாறு ஒரு இரும்பில் துருப்பிடித்து அந்த நெருப்பு எப்படி அந்த துருவை போக்கி விடுகிறதோ அதே போன்ற ஹஜ்ஜுடைய கடமை உங்களுடைய வறுமையை போக்கிவிடும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்பதாக சென்று விட்டார்கள். சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் கேட்டான், ஏன் நீங்கள் இவ்வளவு அவசரமாக வந்தீர்கள்? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் வேகமாக அவசரமாக வர காரணம் உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது சொல்வது யார்? முக்கியமான 5 ரசூல்மார்களில், நபிமார்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம்.
ஒரு கடமை அதனுடைய நேரம் வந்து விட்டால், உதாரணமாக தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால், அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அதே போல அல்லாஹ்வுடைய ரிதுவான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு ஒரு காரணம். அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே, ஹஜ் ஒரு கடமையை செய்வதற்குரிய ஒரு தகவை என்னிடம் வந்து விட்டது. அது நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை செய்வதாக இருந்தாலும் சரி, என்னிடம் என்ன நிபந்தனைகள் இருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகிவிட்டது. அதாவது உடம்பளவிலும் சக்தியுடையவனாக இருக்கிறேன், பொருளாதாரத்திலும் பலமுடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது அந்த கடமையை பிற்படுத்தாமல் அவசரமாக செய்வது அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். கணித்துக்குரிய மேலானவர்களே, அதே போன்று ஒரு மனிதன் பிரயாணத்தின் காரணமாக அல்லது நோயின் காரணமாக ஒரு நோன்பை, பரலான நோன்பை விட்டு விட்டால், எப்பொழுது அவன் அந்த நிலைமையை அவன் சீராகிக் கொள்கிறானோ, நோய் இல்லாமல் போய் விடுகிறதோ, அல்லது அந்த பிரயாணத்துடைய அந்த நிலைமை முடிவடைந்ததற்கு பின்னால், ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் அவன் அவசரமாக அந்த நோன்பை கதா செய்து கொள்வது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவனுக்கு ஏற்படுத்தும். அதே போன்று தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவது, ஹஜ்ஜுடைய கடமை, அதனுடைய அனைத்து விதமான பார்க்கப்படக்கூடிய நோக்கப்படக்கூடிய அனைத்து நிபந்தனைகளும் என்னிடம் பரிபூர்ணமாக இருந்தால், இந்த ஹஜ்ஜை செய்வதன் மூலமாக, இந்த உம்ராவை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே நாங்கள் அனைவரும் இந்த கடமையில் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். मेरे प्यारे दोस्तों, हम कोरिया में हैं। कोरिया में हम 4 लाख 5 लाख सैलरी लेते हैं। कभी बंदा उसका सारे जरूरियत पूरे करने के बाद अभी जरूरियत को ऊपर जाकर जो से ज्यादा वो उसका पैसा को खर्च करता है, लेकिन हमारे जरूरियत पूरे होने के बाद हम थोड़ा सा हमारा अमालों में भी फोकस करना चाहिए। ये 5 अल्लाह सुब्हानहू व तआला इस्लाम में 5 अरकान है, 5 अहकामात है। उसमें कलिमा ये जुबान का फर्ज बनता है, नमाज ये बदन का फर्ज बनता, हक बनता है। उसके बाद रोजा वो हमारे बदन का, जिस्म का ताल्लुक है। और इसी तरह ज़कात ये हमारा माल, पैसों का ताल्लुक है। और इसी तरह हज वो हमारा बदन और माल का ताल्लुक है। अगर मेरा जरूरियत पूरा हो गया, फिर मेरे पास पैसा है, मैं उसके बाद क्या करना है, सोचना है, उम्रा हज के बारे में सोचना है। एक मुसलमान के उम्र में वो एक बार उम्रा करना, एक बार हज करना उस पर वाजिब है। वलिल्लाहि अलन्नासि हिज्जुल बैति मन इस्तताअ इलैहि सबीला। जो बंदे के पास जाने के लिए जिस्म में कुव्वत है, पैसा है, उसको अल्लाह के लिए हज करना वाजिब है। वमन कफर, जो बंदा हज करने के लिए और हज करने से, उम्रा करने से वो बेपरवाह होकर रहेगा, फ़इन्नल्लाह गनियुन अनिल आलमीन, अल्लाह भी उसका कोई अमल के लिए कोई जरूरत नहीं। इसलिए हमारा जरूरियत पूरा हो गया, उसके बाद में थोड़ा सा उम्रा हज के बारे में सोचना है। इधर कभी कभार छुट्टियां आती है, उस टाइम कुछ बंदा ताइलांड, सिंगापुर इस तरह विशिष्ट जगह को जाता है, लेकिन उसका ज़हन में ये नहीं आता अब मुझे 4 दिन का छुट्टी मिला, 5 दिन का छुट्टी मिला, 10 दिन का छुट्टी मिला, मैं अभी उम्रा करूं या हज करूं। इस तरह कोई हिम्मत, कोई फिक्र ही नहीं। अगर कोई बंदा हज करेगा, अल्लाह सुब्हानहू व तआला उसका सारे गुनाहों को माफ करेगा। ये छोटे सारे गुनाह, अगर कबीरा गुनाह ये अल्लाह का हुकूक में हो, अल्लाह भी उसको भी माफ करेगा। लेकिन इंसान में जो हुकूक बनता है, ये हुकूक वो बंदा माफ होने तक वो अल्लाह भी माफ नहीं करेगा। और किसी बंदे का हज वो सच के साथ, इखलास के साथ होगा, उसके जजा जन्नत के अलावा और कोई नहीं। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया। कुछ बंदा सोचते हैं अगर मैं कोई बंदे को सदका करूं या हज उम्रा करूं, इसमें पैसा खर्च होता है। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया, पैसा खर्च करने से आप फक्र फाकत का सोच में नहीं रहो। मुस्नद अहमद में रिवायत है, सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया किस तरह कोई हदीद में कोई चीज, गंदा चीज हो, उसमें आग मुंह दिखाने से वो चीज हटा जाता है। इसी तरह जो बंदा सदका करेगा या हज कर उम्रा करेगा, उसमें पैसा खर्च करेगा, अल्लाह सुब्हानहू व तआला उसको उसका फाकत फकुर को दूर करेगा। हमारे मुल्क में बहुत, मैं जानता हूँ, कोई एक औरत ये जो पैसा थोड़ा थोड़ा जमा करके उम्रा की, उसके बाद
اسی طرح ایک بندہ تھا اس کے 9 بیٹیاں ہیں بیٹا نہیں وہ بھی تنگ ہو کر اس کا شوہر اس کا بیوی حج کیا اس کے بعد یہ جو 9 بیٹیاں کو ان کو جو دینا چاہیے گائے اور زمین یہ سارے دے کر شادی کروایا اللہ اس طرح مالدار بنا لیا اس لیے اسلام کے جو بندہ کوئی چیز اس سے جائے گا اللہ سبحانہ وتعالی اس کو دوبارہ اس سے زیادہ اس کو واپس کرے گا اس کا یقین ہر مسلمان کے دل میں ہونا چاہیے میرے پیارے دوستو ہم ادھر بہت کماتے ہیں کچھ بندے کو میں کدھر خرچ کروں اس طرح وہ سوچتا ہے اس کے بعد وہ یہ پیسہ کو بینک بیلنس میں جمع کر کے اس کا بینک بیلنس زیادہ ہے لیکن وہ ابھی اس پر عمرہ کا حج کا فرض بن گیا لیکن اس کا فکر نہیں اگر اس ٹائم میں وہ وفات پا جائے گا نبی اکرم صلی اللہ علیہ وسلم ایک وعید فرمایا وہ جاہلیت کے زمانے میں ایک جاہلیہ بندہ کس طرح وفات پایا اسی طرح وہ بندہ بھی وفات پائے گا یہ بہت بڑا وعید ہے اس لیے ہمارے دل میں یہ سوچ بھی ہونا چاہیے میں ایک بار عمرہ حج مجھ پر فرض بنتا ہے اس لیے میں اس کو ادا کرنا ہے اس طرح ہمارے ہر بندے کا دل میں یہ سوچ ہونا چاہیے اللہ சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய அந்த எண்ணத்தையும் அதே போன்ற ஒரு பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக अल्लाह सुब्हानहू व तआला हमारे सब बंदों को हमारे तिजारतों में कारोबार में अल्लाह सुब्हानहू व तआला बरकत अता फरमाए और हमारे सोच में उम्रा हज करने के लिए फिक्र डाल दे और इस तरह इकोनॉमी भी अल्लाह सुब्हानहू व तआला हम सब बंदे को दे दे वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।